லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபீனிக்ஸ் பறவை அரக்கனோட காதல் கதையோட சீரிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோட செகண்ட் பார்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் எதில் முடிச்சிருப்பாங்கன்னா, ஹீரோயினோட நெஞ்சில் வந்து ஒரு தழும்பு இருக்கும், ஆனால் நான் அதை பார்க்கல அப்படி சொல்லிட்டு அவங்க அக்காக்காரி சொல்கிறாங்க இல்லையா. இந்த வீடியோ அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. எம்பரரும் அவங்க அப்பாவும் இந்த இடத்துல வந்து சந்தேகப்பட ஆரம்பிக்கும் போது அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு அந்த தழும்பு பார்க்கணுமா, இரு நான் இங்கே காமிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் ஓப்பன் பண்ணி அவங்க நெஞ்சில் இருக்க தழும்பு காமிக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பாவும் நம்பிடுறாங்க, அந்த எம்பரரும் நம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொண்ணை யாரும் சந்தேகப்படக்கூடாது, அதில் ஒரு தழும்பு இருக்குதானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த தழும்பு எப்படி வந்திருக்குன்னா, இவங்க ஊருக்கு வரத்துக்கும் போதே டிசைட் பண்ணியிருப்பாங்க, நான் வந்து இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறேன், அப்போ வந்து அவளுக்கு இருக்க தழும்பு எனக்கும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேணும்ட்டே அந்த தழும்பை போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அந்த அவங்க அக்காக்காரி வந்து அன்னைக்கு செக் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டைமில் வேணும்ட்டே அந்த தழும்பு வந்து அக்காவுக்கு தெரியக்கூடாதுன்றதுனால மேக்கப் வச்சு அந்த தழும்பை வந்து ஒழிச்சு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு கரெக்டாக அந்த டவுட் கேட்கும் போது இவங்க காமிக்கவும் வந்துட்டு எல்லாரும் நம்பிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஐடென்டிட்டியை யாரும் வந்து டவுட் படக்கூடாது அப்படி சொல்லி எம்பரர் சொல்லிட்டு அவங்களோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போத்து வராங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறாரு. வந்துட்டு அவரோட கோட் கழட்டி அவர் போட்டு விட்டுட்டு, வாங்க உங்களுக்கு சளி பிடிச்சிட போகுது அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க இது யாரு அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இது வந்து என்னோட கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளில போயிடுறாங்க. எம்பரருக்கு வந்து இந்த இடத்துல லைட்டாக சந்தேகம் வருது, என்னது கார்டியனா அப்படின்ட்டு சொல்லிட்டு இது என்னன்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு விட்டுடுறாங்க. ஹீரோயினை வெளியிட்டு வராங்க. ஹீரோ கொஞ்சம் கோவமா இருக்காரு. அப்போ ஹீரோயின் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நைட் என்ன வந்து நீ கட்டி போட்டுட்டல அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்ன நைட் நடந்திருக்கோன்னா, அந்த அந்த மேஜிக்கல் ஸ்பெல் வந்துட்டு ஹீரோட உடம்புக்குள்ள போயிடுச்சு இல்லையா. அப்போ வந்து ஹீரோவால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வெறி வந்திருக்கும். ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு மரத்து கீழே மழை கீழே வந்து அவனை வந்து கட்டி போட்டுருவாங்க. அதுதான் வந்து இப்போ ஹீரோக்கு வந்து கோவம் ஆயிடுச்சு, நீ வந்து என்ன நைட்டு கட்டி போட்டு வச்சிருந்தல அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு தும்பல் வந்துடுது. அப்போ ஹீரோ நின்றுட்டு இருந்தவரை அப்படியே போய் ஹீரோயின் மேலே தொப்பு கட்டின்னு விழுந்துடுறாரு. ரெண்டு பேருக்குமே அந்த இடத்துல டச்சிங் நடக்குது. அப்போ ஹீரோயின் வந்து ஏதோ ஃபீல் பண்றாங்க. இப்போ ஹீரோ கேட்குறாங்க, என்னை கட்டி பிடிச்சது போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் வேணுமா அப்படி சொன்னீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே விலகிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து கிளம்புறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போறாரு, இதுக்கப்புறம் நீ தும்புன உன்னை அவ்வளோதாண்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வந்து முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த அந்த வீட்டை பார்க்கறதுக்காக போறாங்க. அங்கே எல்லாரும் இறந்து போன இடம், அப்புறம் அந்த ரத்த கரைகள் அதெல்லாம் அப்படியே இருந்ததை பார்த்த உடனே ஹீரோயின் அழறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பேரை வந்து சரி பண்ணுவேன், நம்ம மேலே இந்த பழியை சரி பண்ணி நம்மளை இந்த இடத்துக்கு வந்து ஆளாக்குனவங்கள நான் கண்டிப்பாக கொல்லுவேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல வந்து நிறைய அம்புகள் வந்து விடுறாங்க. அந்த எல்லாமே வந்து நீடில்ஸாக வருது. அந்த இடத்துல கரெக்டாக வந்து ஹீரோ காப்பாற்றிடுறாரு. அங்கங்கே இருக்கிற எல்லா நீடில்ஸும் வந்து தடுக்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு நீடில் மட்டும் நம்ம ஹீரோயினோட நெஞ்சில் போய் நம்ம வந்து குத்திடுது. சாதாரணமான நீடில் கிடையாது, அதில் விஷம் தடவி வச்சிருக்காங்க. அதுவும் வந்து இம்மார்டல் உலகத்தில் இருக்கிற விஷத்தை தடவி இருக்காங்க. ஸோ இது வந்து 3 நாள் தான் தாங்கும், இதுக்கு மேலே யாரும் உயிர் பிழைக்க முடியாது அப்படின்ட்டு அந்த அக்காக்காரி இருக்கா இல்லையா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து சொன்ன மாதிரியே வந்து நெஞ்சு ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் ஆயிட்டு அவங்க வந்து பிழைக்கவே முடியாத மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ நடிக்கிறாரு, வேற வழி கிடையாது, இவன் வந்து என்னோட பாதி, அவளுக்கு என்ன நடந்தாலும் அது எனக்கும் நடக்கும், ஸோ இவளை வந்து நம்ம காப்பாற்றி தான் ஆகணும்ன்ட்டு அவர்கிட்ட இருக்க 3 கோல்டன் ஃபெதர்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு ஃபெதரை ரிமூவ் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு பவர் மாதிரி கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அதில் அந்த கருப்பாக இருக்கிற விஷம் எல்லாமே வந்து வெளியில் வந்துடுது. ஆனால் ஹீரோ உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த அரக்கன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அட்டாக் பண்ணி சொல்கிறான், ஏன்னா நீ நினச்சிட்டு இருக்க நமக்கு இருக்கிறதே 3 ஃபெதர் தான், அந்த கோல்டன் ஃபெதர்லேருந்து நீ ஆல்ரெடி ஒன்று கொடுத்துட்ட, இன்னும் 2 தான் இருக்குது, இதுக்கு மேலே நீ இதை யூஸ் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கக்கூடாது, அது போயிடுச்சுன்னா நம்ம 2 பேருமே இறந்துருவோம் அப்படின்ட்டு அந்த அரக்கனும் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோனும் எழுந்துடுறாங்க. எழுந்த உடனே சீயு எங்கே போயிருக்காங்க அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அவர் காணலை. சரி நம்ம ஒரு தும்பல் போடலாம் அப்படி சொல்லிட்டு தும்பல் போடுறாங்க. அப்போ உடனே ஹீரோ வந்துடுறாரு. ஆனால் வந்து ஒரு ஹீரோவை வரல, அரக்கனாக வராரு. வந்து உடனே ஹீரோனை கொலை பண்ணுற மாதிரி போகும்போது சீயு என்னாச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ டக்குன்னு ஹீரோவும் வெளில வராரு. வந்துட்டு எனக்கு உடனே கிஸ் பண்ணி, என்னை கிஸ் பண்ணால் நான் கண்ட்ரோலுக்கு வரவே, இல்லைனா என்னை அரக்கன் வந்துட்டு ஓவர் கம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினுக்கு இப்போ தான் புரியுது, அவன் உடம்புல வந்து 2 உயிர் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. உடனே அவங்க கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ணும்போது சீயும் வெளியில் வந்துடுறாரு. வந்துட்டு உடனே அவர் ஃபுல்லாக வரல, 2-3 மினிட்ஸாவது கிஸ் பண்ணும் போல. ஆனால் அவங்களால ஃபுல்லாக வெளியில் வர முடியல. ஸோ இன்னும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போது தான் வெளியில் பார்த்தா ஹீரோயினோட அக்கா, அப்பா, அப்புறம் அந்த எம்பரர் எல்லாரும் 3 பேரும் இவங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க, உடம்பு சரியில்லை சொல்லிட்டு. அப்போ வந்து உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவங்கள கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு பாத் டப்ல தள்ளி விட்டுறாங்க. நீ உள்ளே இருங்க, நாங்கள் வந்துடுறேன், நான் குளிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் குளிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. உடனே அக்காக்காரி வந்துட்டு உள்ளே யாரும் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு உள்ள ஒரு திருட இருக்கான், வாங்க போய் பார்க்கலாம் சொல்லிட்டு உடனே எல்லாரும் கும்பலாக உள்ளே போயிடுறாங்க. போகும்போது அவங்க சொல்கிறாங்க, இன்னும் குளிச்சிட்டு இருக்க யாரும் வராதிங்க அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. நான் அந்த அக்காக்காரிக்கு வந்து இவளை பற்றி காமிக்கிறதுக்கு இதுதான் சரியான சுச்சுவேஷன் அப்படி சொல்லிட்டு அவங்க சர்வன்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் போய் தேடுங்க, அங்கே தான் இருப்பாங்க அப்படி சொல்லி
சொல்லி தேட சொல்கிறாங்க. எம்பரருக்கு பிடிக்கல நீ இதை பண்ணாத அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி அவங்க போய் தேடுறாங்க. தேடினா உள்ள அந்த யாருமே இல்லை. ஆனால் அக்காக்காரிக்கு ஒரு டவுட், எங்கே அந்த தண்ணிக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க வந்து கரெக்டாக எடுக்க வரும்போது என்ன உனக்கு பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை பிடிச்சி தண்ணியில் வச்சு முக்க ஆரம்பிச்சிடுறான் ஹீரோயின். உடனே அக்காக்காரி என்ன விடு 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 அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்போ எம்பரர் சொல்கிறாரு நீங்கள் எல்லாரும் இப்போ வெளியில் போகிறீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அக்காக்காரி நினைக்கிறா இதுதான் வந்து சரியான ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நம்ம நழுவிடக்கூடாது சொல்லிட்டு இல்லை இல்லை கண்டிப்பாக இவங்க எங்கே தான் இருக்கிறாங்க, இது தண்ணிக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ஓடுறா பாருங்க. அவள் கை பிடிச்சிட்டு எம்பரர் இழுக்கிறாரு. அவரும் உள்ள பாத்ரூம் கிட்ட போயிடுறாரு. அப்போ உடனே ஹீரோயின் வந்து வேற வழி தெரியாமல் அவங்களும் அந்த தண்ணிக்குள்ளே முங்கிடுறாங்க. முங்கிட்டு அப்படியே அந்த முங்கும் போதே ஹீரோயின் அப்படி கிஸ் பண்ணிக்கிறாங்க. எம்பரர் சொல்றாரு இனிமேட்டு இங்கே யாரும் இருக்கக்கூடாது, போங்க, ஒரு பொண்ணை இப்படி அசாசின் பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே தப்பிடுறாங்க. இப்போ எல்லாரும் கிளம்பிடுறாங்க. உடனே வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை எழுப்புறாங்க. ஆனால் அவர் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காரு. ஸோ ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை இந்த கிஸ் பத்தில் இன்னும் ஸ்ட்ராங்காக கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து வச்சுட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஹீரோவும் அவரோட கண்ட்ரோல் மீறி ஸ்ட்ராங்காக ஹீரோனை கிஸ் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அவரும் கண்ட்ரோலுக்கு வந்துடுறாரு. கண்ணு முடிச்சு பார்த்தோன்னே ஐயோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெக்கத்தில் எழுந்து வெளில வந்துடுறாரு போல. வெளியில் வந்த பிறகு தான் அவர் காதை தொட்டு பார்த்தா அது ரொம்ப சூடாகவும் ரெட்டாகவும் ஆயிடுச்சு. அவ்வளோ வெக்கம் வந்துடுச்சு அவருக்கு. இப்போ ஹீரோயின் வந்து அவங்க அக்காவை பார்க்கறதுக்காக அந்த ஜெயிலில் போய் பார்க்குறாங்க. என்னன்னா எம்பரர் வந்து அக்கா பண்ண தப்புக்காக அவங்கள ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஸோ அந்த ஜெயிலுக்கு போயிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச பர்ஃபி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. உடனே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லை சொல்லிட்டு அவளை ஹீரோயினே வந்துட்டு கீழே போட்டுடுறாங்க. உடனே அவங்க அக்கா வந்து கோமாயிட்டு என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீ தான் பிடுங்குற, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, நீ நிஜமாலே வந்து ஜி ஜிங்ஷுவி கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க நான் ஜி ஜிங்ஷுவியாக இருக்கிறனோ இல்லையோ ஆனால் இப்போ நான் சொல்கிறது தான் எடுப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீ வேணா ஒன்று பண்ணு, நம்ம அப்பாவோட சீக்ரெட் அக்கௌண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி நான் விட்டுறேன் ஒன்று அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு அக்காக்காரி கேட்கும்போது ஹீரோனுக்கு வந்து தெரியாது. அக்காக்காரி தான் யதார்த்தமாக அப்படியே வாய விட்டுறா. அவளும் அதை கண்டுபிடிச்சிடா. என் வாயிலேருந்து நீயே வார்த்தை வர வச்சுட்டல அப்படின்ட்டு சொல்லிட்டு இது பண்ணுறான். வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க நான் தான் வந்து இந்த ஃபேமிலியோட ஒரே பொண்ணாக இருக்க போகிறேன், நீ வந்துட்டு ரெண்டாவது ஒய்ஃப் பொண்ணு தானே, ஸோ இனிமேட்டு உன்னோட இதெல்லாம் இங்கே எடுப்படாது அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த புக்கை தேடி தான் அலையிறாங்க. அந்த சீக்ரெட் அக்கௌண்ட் புக் இருக்கு இல்லையா அந்த புக்கு. ஸோ அது வந்துட்டு ஒரு சீக்ரெட் சேம்பர் எங்கேயாவது இருக்கான்ட்டு தேடிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோ வந்துடுறாரு. ஏன்னா ஹீரோயின் கையில் வந்து ரத்தம் வரவும் ஹீரோ பயந்துட்டாரு. அவர் கையிலையும் அந்த ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்துட்டு ஹீரோயினை தேடி போகும்போது அவர் இங்கே தான் இருக்காங்கன்றது கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து தேடிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ஹீரோ வந்து ஸ்லிப் ஆகி விழ போகும்போது ஹீரோயின் பிடிச்சி இழுத்துறாரு. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல சாயிறாங்க. அங்கே தான் வந்து இந்த சீக்ரெட் சேம்பர் இருக்காது. அது அப்படியே திரும்பி ஓப்பன் ஆகும்போது இன்னொரு ரூம் உள்ளே போகிறாங்க. அந்த ரூம்குள்ளே வந்துட்டு நிறைய தங்கம், அப்புறம் யார் யார்கிட்டலாம் இவங்க வந்துட்டு பிரைப் வாங்கியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்க. அப்புறம் அவ்வளோ தங்கம் கொட்டி கிடக்காங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க ஓகே அப்போ வந்து ஃபேமிலி எதுவுமே பண்ணல, ஃபேமிலி தான் வந்துட்டு இந்த மாதிரி பிரைபரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. இல்லை கரெக்டாக அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. வந்து உள்ளே வந்து யாரும் இருக்காங்கன்றதே கண்டுபிடிச்சிடுறாரு. வந்துட்டு பார்க்குறாரு எங்கே இருக்காங்கன்ட்டு. பட் ஹீரோயின் வந்து கரெக்டாக ஒளிஞ்சிட்டு இருந்ததுனால அவங்க கண்டுபிடிக்க முடியல. அப்பா அசந்த நேரமாக பார்த்துட்டு இவங்களும் வெளியில் வந்துடுறாங்க. வெளில வந்தோடனே ஹீரோயின் சொல்கிறாங்க இது போல் நீங்கள் எனக்கு தெரியும் உங்கள் உடம்புல வந்து 2 சோல் இருக்குன்ட்டு, எனக்கு வழி தெரியும் உங்களை அதுலேருந்து எப்படி மீட்டுட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லும்போது ஹீரோ யோசிச்சுட்டு இல்லை நானே என்னை காப்பாற்றிப்பேன் அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அவங்களோட ரூமுக்கு போனோடனே ஹீரோயின் வந்துட்டு அந்த அக்கௌண்ட் புக்ஸை வந்து ரொம்ப டீட்டெயிலாக வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்களால கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. ஆனால் அன்றைக்கி நைட்டு வந்து பௌர்ணமி இரவு போல். ஸோ எல்லா பௌர்ணமி அன்றைக்கும் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணுன்றது தான் அந்த ட்வின் கல்டிவேஷனோட இது. ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா அவங்களுக்கு அது பேக் ஸ்லாஷ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரால் அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ எப்படியாவது வந்து 2 பேரும் மீட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. கிஸ் பண்ண சீன்ஸ், ரொமான்டிக் சீன்ஸ் அதெல்லாமே வந்து ஞாபகத்தில் வந்துட்டு போகுது. உடனே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட வாசல் வரைக்கும் வந்துடுறாங்க. கது தட்டுறதுக்கு தயங்கிட்டே நிற்கிறாங்க. ஹீரோயினுக்கும் அதே ஃபீல் தானே இருக்குது. ஹீரோ என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அது எல்லாமே ஹீரோனும் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கும் அதே ஃபீலாக இருக்குது. அவங்களும் வந்துடுறாங்க கதவு கிட்ட வரைக்கும். ஓப்பன் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு சரி வேறு வழியில் ஓப்பன் பண்ணிடலான்னு பார்த்தா ஹீரோ அங்கே நிற்கிறார். அவர் தொப்புக்கடி வந்துட்டு ஹீரோயின் மேலே வந்து விழுறாங்க. ஹீரோயின் இல்லை எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க, போங்க போங்க அப்படி சொன்னால் இல்லை நான் தெரியாமல் வந்துட்டேன் பாய் அப்படி சொல்லிட்டு அவர் போகிறாரு. போகும்போது இவங்களே கை பிடிச்சி சொல்லி இல்லை நீங்கள் போகாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க கேட்குறாங்க நான் போகணுமா போகக்கூடாது அப்படி சொன்னோன்னே அவரோட செஸ்ட்டை பார்த்தோன்னே இல்லை நீங்கள் போங்க அப்படி சொல்லிட்டு லாக் பண்ணிடுறாங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு நம்ம என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், ஸ்லாஷ் ஆனாலும் பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் படுத்துறாங்க. பட் படுத்தா அவங்களால தூங்கவே முடியல. அவங்களுக்கு அதே ஃபீலாகவே இருக்குது. ஹீரோவும் அப்படி தான் அவரால் அவர் காது மூக்கு எல்லாமே செவந்து போயிடுது. ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்அப் எடுக்கும்போது அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயின் அச்சின்னு தும்புறாங்க. அவ்வளோதான். ஹீரோ எங்கே இருந்தாலும் வந்து விழுந்துருவார் இல்லையா. அவரு கரெக்டாக அந்த புஷ்அப் எடுக்கிற பொசிஷன் இருந்தாங்களா. ஸோ பெட்டு மேலே போயிட்டு ஹீரோயின் மேலே போய் விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் அவங்களுடைய ராத்திரி வந்து
ரொம்ப ஹாப்பியாக கழிக்கிறாங்க. மார்னிங் எழுந்துட்டு உடனே பார்க்குறாங்க ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர், ஐயையோ என்னடா பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் தான் கரெக்டாக எம்பரரும் வராரு. வந்த எம்பரர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹீரோயின் ரூமுக்கு தான் வராங்க. உள்ளே வந்து பார்க்கும்போது ஹீரோயின் மட்டும் உள்ளே படுத்துட்டு இருக்காங்க. கரெக்டாக எம்பரர் பின்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ எம்பரர் பின்னாடி நிற்கிறது கூட அவருக்கு தெரியல, அவர் என்ன ஒரு பேக் எம்பரர்னு தெரியல. அவங்க வந்துட்டு என்ன நீங்கள் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க, என் பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படி சொல்லி சைடில் திரும்புறாரு. ஹீரோவை சைடுக்கு வந்துடுறாங்க. பின்னாடி நிற்கிறது கடைசி வரை அவரால் கண்டே பிடிக்க முடியல. அவர் ஒரு பக்கம் ஃபுல்லாக திரும்பியே பார்த்துடுறாரு. ஆனால் வந்துட்டு அந்த சைடு கேப்பில் ஹீரோ வந்துட்டு அழகாக எனக்கு ஒரு உம்மா கொடுத்துட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. வந்தவர் என்ன கொடுத்தாருன்னா, உனக்கு உடம்பு சரியில்லை, இந்த மெடிசன் இது வந்து தண்ணியில் போட்டு நல்லா குளிச்சோன்னா நமக்கு வந்து அந்த உடம்பு சரியில்லாதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஹீரோ உடனே வந்துட்டு யாருக்கு வேணும் உன்னோட மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசனை வாங்கிட்டு அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. டைமில் அக்காவை பார்க்கறதுக்காக அவங்க பாய் ஃப்ரெண்ட் வராங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவங்க எப்படி உயிர் வாழ்கிறாங்கன்னா, அக்காவோட அந்த ஜெலசி ஃபீல் இருக்கு இல்லையா, அதில் வர ஒரு ஆறால் இருந்தால் அவங்க வந்து வாழ்கிறாங்க போல். இப்போ அவளோட ஜெலசி ஃபீல் வந்து கம்மியாயிட்டு கோவம் அதிகமாகிடுச்சு. அதனால அந்த ஆரா கம்மியாக்குது. அதனால இவனாலையும் சரியாக வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹையர் அஃபிஷியல் இருப்பாங்க போல், அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க நீ ஒரு வேற ஆளை பிடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்துட்டு இந்த அக்காக்காரிக்கு வந்துட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் ஒரு சிரம் கொடுத்துருப்பாங்க. அந்த சிரம் என்னன்னா, அதை குடிச்சாங்கன்னா அவங்க உண்மையை மட்டும் தான் பேசுவாங்க அப்படின்ட்டு. அதை எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா முன்னாடி அந்த பொண்ணை நிற்க வச்சுட்டு சிரம் குடிச்சிட்டு நீ உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவளும் வந்துட்டு வாங்கிட்டு அந்த சிரமம் குடிச்சிட்டோடனே நீ சொல்லி நீ ஜின்ஷியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்ட்டு கேட்கும்போது நான் எனக்காகவும் ஜின்ஷிக்காகவும் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படி சொன்னே. பாருங்கப்பா உண்மையை சொல்லிட்டா அப்படி சொல்கிறா. ஆக்சுவலாக இங்கே அக்காவை போட்டும் கொடுத்துட்டாங்க ஹீரோயின். எப்படின்னா அவளுக்காகவும் நான் ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ கேட்குறாங்க அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இவ தான் வந்து கத்தியால் குத்தி தள்ளி அவளை கொலை பண்ணிட்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் மாட்டி விட்டுறாங்க. அப்பாக்கும் எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அதனால வந்துட்டு அவங்க அப்பா என்ன சொல்கிறேன்னா, 2 பேரையும் கொலை பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அந்த அக்காக்காரியை வந்துட்டு எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி தான் நடந்துப்பீங்கன்ட்டு உடனே அப்படி சொல்லிட்டு உடனே கத்தி எடுத்து அவங்க அப்பா கொலை பண்ண போகிறா. உடனே அவங்க அப்பா சொல்கிறா இரு நம்ம சண்டே அப்புறமா வச்சுக்கலாம், முதல்ல இவளை தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவளை வெட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த வேலைக்காரங்களாம் வந்து வெட்டுறதுக்கு வராங்க. இந்த சீனோட தான் இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் யாராவது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்லேயே சொல்லிடுங்க, லைக்கும் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.